வெல்கம் டு விக்னேஷ் vlog. ஓவரா தான் இருக்கும், என்ன பண்றது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க. ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம vlog வெளியில் எடுக்க போகலான்னு நினச்சோம். பட் ஆனால் சில பல காரணத்தினால நம்ம வெளில போக முடியல. அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி ஞாயிறு கேமராமேனு இதுவரை 2 வீடியோ போட்டோம். 2 வீடியோவில் கேமராமேன் கேட்டோம்னா நாட் அவைலபிள். அவர் எப்பயுமே வேலைக்கு போயிட்டு இருக்காரு. நாங்கள் ரொம்ப வெளி சைடில் கொஞ்சம் ஒர்க் இருக்கும் போது அவர் கால் பண்ணுவார், அண்ணா வீடியோ எடுக்கலாமாண்ணா, என்ன நான் கூப்பிடவே மாட்டீங்க அப்படின்றாரு. பட் ஆனால் நம்ம கூடும் போது அவர் வரமாட்டுறாரு. கொஞ்சம் ஷோவா பேசுறல, கை தட்டுங்க, அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. அப்புறம் ஐயப்பா அவரை நம்ம கூப்பிட்டோம். ஒரு 3 மணி இருக்கும். அப்போ நான் கூப்பிட்டேன். கூட்டப்ப என்ன பண்ணாருன்னா, ஸ்விக்கி ஓட்ட போறேன், என்னால் வர முடியாது அப்படின்னாரு. சரி ஓகேடா, நீ எப்போ நான் பிஸினாரு. சொல்லி 5 மணிக்கு கால் பண்ணாரு. கால் பண்ணி விட்டோங்க, நீ போய் டீ குடிக்கலாமா அப்படின்னாரு. சரி ஓகே, பயப்புல ஏன் அவ்வளோ பாசமா கூப்பிடுது அப்படின்னு எனக்கு டவுட் லைட்டா இருந்தது. இல்ல மச்சான், எங்க வீட்டுல யாருமே இல்லை. ஸோ என்னன்னா, எங்க வீட்டுல யாருமே கிடையாது, இல்லை ஊருக்கு போயிட்டாங்க, நான் மட்டும்தான் இருக்கேன். ஸோ அதனால சோன்னு இருக்குல்ல, அதனால டீ போட்டு குடிக்கலாம், எங்க வீட்டுக்கு வாடா அப்படின்னு அவனை கூப்பிட்டேன். கூப்பிட்டப்ப என்ன சொன்னா, வெளில போய் குடிக்கலாம்டா அப்படின்னா. இல்ல வெளில வேணாடா, எங்க வீட்டுல யாருமே இல்லை, வீட்டுக்கு வா, டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ சொல்றான். ஸோ அவனோட பைக் பேட்டரி சார்ஜ் போட்டிருந்தானா, அப்போ அதை எடுக்க போறதுக்காக என்ன கூப்பிட்டுருக்கான். எப்படிலாம் இருக்கிறாங்க பாருங்க. கடவுளே, எப்படியாப்பட்ட ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கா பாரு. ஆனா ஒண்ணு சொல்றேன், எந்த நேரத்திலையும் கழட்டி விட்டு போயிருவாங்க. சொல்லியிருந்தாலே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைச்சிருப்பான், டீ குடிக்க போலான்னு சொல்லி அப்படியே அவர் கொண்டு போய் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரலாம்னு நினைச்சாரு. ஸோ வீடு ரூம் ரொம்ப கஜாண்டான் இருந்தது. ஸோ அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி நீட்டா பழைய மாரி. நடுவில் டிசம்பர் மாசத்துக்கு முன்னாடி புயல் ரொம்ப ரெட் அலர்ட்டு, சென்னை மூழ்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ஸோ அதனால என் அண்ணன் ரூமோட கபோர்ட் மேல எல்லாத்தையுமே எடுத்து செட்டில் பண்ணிட்டு இந்த ஏரியாவுக்கு எஸ் ஆயிட்டேன். நியூ இயர் முடிஞ்சு இப்போ இன்னைக்கு 4th டே ஆனதுனால கொஞ்சம் நான் சரி யோசிச்சேன். சரி ஓகே, இது ஒரு வீடியோ பண்ணிடலாம், எடுத்து அங்கே இருக்கிற பொருளாக இங்கே ஷிஃப்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு வீடியோ சும்மா போடலாம் அப்படின்னு நினச்சேன். இது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். பட் ஆனால் பாருங்க, நடுவில் சின்ன சின்ன நான் மட்டும் தான் தனியாக எடுத்துருக்கிறேன். மொத்த செருப்பு படம் மாதிரி தனியாக கேமரா வச்சு தனியாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது. சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு, ஸோ அங்கே இருக்கிற பொருள்லாம் எடுத்து இங்கே வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, க்ளீன் பண்ணுறதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கலாம். ஓகே, வெல்கம் டு விக்னேஷ் ஹோம் கிளீனிங். வளையிறது வேற வழி இல்லை, வீடியோ எடுக்க ஆள் இல்லை. அவர் சனி ஞாயிறுனா பிஸி ஆயிடுவாரு. நாங்க சனி ஞாயிறுக்கு மேல எப்பயுமே வேலை இருக்கு. நம்ம கீபோர்டு, பழைய கீபோர்டு, எப்படியும் 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வாசிச்சது, ஒர்க் ஆகல. சவுண்ட் பாரு இதெல்லாம் எப்படி வச்சிருக்கேன் பாருங்க, அப்படி எப்படி ஃபுல்லா டெஸ்ட். ஸோ சேட். ஃபர்ஸ்ட் இதை எடுத்து கீழே வச்சுட்டு வந்துடலாம். மைக்கு ஆள் யாரும் இல்லை, தம்பி போடலாம். மாற்றி சொல்லுங்க, இது ஃப்ளூட் வாசி. ஒரு காலையில் வடிவேல் டைலாக் ஒன்று ஞாபகம் இருக்கு. நான் ஓகே சொன்னா விடணும், ஓகே ஓகே அப்படின்னு கீழே விடுவாடா. இதெல்லாம் நல்லா தெரியும். ஓகே ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகாதான் தெரியல, பார்க்கணும். மைக் இந்த வீடியோ மைக் காலியாக போகிறேன். 2 மணி ஆபத்து வீட்டு அதுதான் முடியும். இதை போடியோ எனக்குலாம் அங்கே பெதற எல்லாத்தையும் ரொம்ப பண்ணலாம். என்ன நினைப்பீங்க, நல்லா பக்காவா இருக்கும். ஓகே சூப்பரா சாங்ஸ் நல்லா இருக்கும்.
சாமி கிட்ட சொல்லி. ஸோ நம்ம அதில் பாட்டு போடலான்னு சொல்லி கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணோம். பட் ஆனால் என் மொபைல் என்ன ஆகுதுன்னா கனெக்ட் பண்ணால் கனெக்ட் ஆக மாட்டேது. ஸோ அது என்ன ப்ராப்ளம் தெரியல. ஸோ நம்ம அப்புறம் பார்ப்போம், டைம் இல்லை. ஸோ 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 இது அது மாதிரி எப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இந்த கிறிஸ்மஸ் டைம்லாம் தட்டிட்டு கிறிஸ்மஸ் தப்பினாடி வந்து தட்டினே பாட்டு போகிறது. பட் ஆனால் இது ஏதோ கொடுத்தாங்க, இதுக்கு கொடுத்தாங்க இல்லை எங்கேயோ இருந்தது, எங்கள் அம்மா எடுத்துன்னு வச்சாங்க. ஸோ அது பார்த்தோன்னா நம்ம கொஞ்சம் மியூசிக்கில் கொஞ்சம் அப்படின்னு சொன்னேன். இது அதனால வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, அதனால எடுத்து வச்சுக்கிட்டேன். வேற வழி இல்லை தலை. வளர்த்த மரகாலே பாதி மகன் நெஞ்சு துடிக்குது, உன்னையும் என்னையும் வந்து ஒரு சன கும்மி அடிக்குது. பாட்டு மாதிரி காப்பரேட் கொடுக்குறாங்க. அதெல்லாம் மியூசிக் போட்டோம்னு வச்சுக்கோங்க, காப்பரேட் கொடுக்குறாங்க. புரியல அது பற்றி இங்கே வைக்கிறேன் கொஞ்ச நேரத்துக்கு ரொம்ப தயாராக இருக்கும். இந்த செட்டை போட்டோம்னு வச்சுக்கோங்க, சும்மா வேற மாதிரி இருக்கும் சவுண்ட். ஓகேவா? அந்த வாய்ஸ் யூஸ் பண்றதுல சொன்னா 2 செகண்ட் போகும். எப்போ வரும்னு நினைக்கிறேன் டைப்பிங் பாப்பா. ஆனந்தம் சொன்னாமணி வீரவாணி தேராதே சொன்னாமணி. ஐயோ பாட்டு கேட்கலமா சொல்றது கேக்குதா? ஆனாகுது தேவையில்ல அப்படி கேட்போம். அந்த பாடம்